ஒரு ஓட்டிங் அனாலிசிஸ் பார்த்துடலாம் யார் யார் என்னென்ன இடத்துல இருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருன்னா முத்துக்குமரன் அடிச்சுக்க முடியாத இடத்துல தான் இருக்கார். 92,000 votes, அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 கோட்டை நெருங்கிட்டாரு. 29% votes. எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு 70% ஷேர் கூட வாங்க முடியல, 40% கூட வாங்க முடியல அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் நாமினேட் ஆகிருக்கிற இடத்துல 30% ஓட்டை ஒருத்தர் வாங்கியிருக்காரு. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா 15% ஓட்ஸ், அதாவது 49,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. தேர்ட் பிளேஸில் ராணவ் இவங்க எந்த டாஸ்க் எடுத்தாலும் நெகட்டிவ் கொஸ்டின் வந்தால் ராணவ் சொல்கிறாங்க. ஸோ அந்த சொல்கிற ராணவ்ங்கிறது தான் ஒன்று ராணவுக்கு ஓட்டு அவ்வளோதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவர் 5th பிளேஸில் தான் இருந்தார். அப்புறம் சரசரான அவரோட ஓட்டெல்லாம் ஏறி இப்போ 3rd பிளேஸ்க்கு வந்துட்டார். 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கிட்டத்தட்ட 9.5%, அதாவது 30,000 ஓட்டு தான் ராணவ் வாங்கியிருக்க அதே ஓட்டு தான் ஜாக்லினும் வாங்கியிருக்காங்க. அடுத்த பிளேஸில் மஞ்சரிக்கு எகெயின் இதான் நடக்குது. எல்லாரும் திட்டும் மஞ்சரியை கார்னர் பண்ணுறதும் மஞ்சரிக்கு ஓட்ஸாக மாறுது. ஸோ மஞ்சரி கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5th பிளேஸில் வைல்டு கார்டாக வந்துட்டு 5th பிளேஸில் இருக்காங்க, பரவாயில்ல. அப்புறம் 6th பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா, அவருக்கு இப்போ வாய் கொஞ்சம் ரொம்ப ஓவராக போயிடுச்சு, அதனால் அநேகமாக கீழே வந்துடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பிளேஸில் ரயான் வந்து ஒரு 4.77% ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. இதில் என்ன காமெடினா இவங்க எல்லாரும் கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து நேற்று நைட்டு தூங்க போகிறப்போ எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம ஒரு கதை பேசிட்டு தான் தூங்கணும், ஹக் பண்ணிட்டு தான் தூங்கணும், குரூப் ஹக் பண்ணிட்டு தான் தூங்கணும், அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டு தான் தூங்கணும், இப்படிலாம் பண்ணுறாங்க. 8 சீசன் முடிஞ்சு உங்களுக்கு தெரியலை. குரூப்பாக இருந்தோன்னா பேபியில் ஓட்டு வராது, யார் தனியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு வருங்கிறது இவ்வளோ நாள் பார்த்து உங்களுக்கு தெரியல. அதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ என்னன்னா முத்துக்குமரனோட ஓட்டு தான் சௌந்தர்யா, ராயன், ஜாக்லின் இவங்க 3 பேரும் சேர்ந்து வாங்கின ஓட்டை தான் முத்துக்குமரன் ஒரே ஆளாக வாங்கியிருக்காரு. அடுத்த பிளேஸில் வந்து பவித்ரா ஜனனி கிட்டத்தட்ட அதே 15,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அடுத்த பிளேஸில் வந்து ரஞ்சித் நேற்று ஒரு ஃபயர் ரோஸ்டிங் பண்ணியிருப்பார், சூப்பராக பண்ணியிருப்பார் ஏஞ்சலா. ஸோ அவர் இப்போ அஃபிஷியலாகவே கோவா கேங்கோட ஜாயின் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்த பிளேஸில் தர்ஷிகா, இவங்க குக்கிங் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க, மற்றபடி கேமில் எதுவும் பெரிய கான்சன்ட்ரேஷன் இல்லை. சாட்சனா வந்து 10,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சாட்சனா இப்போ பரவாயில்ல, பட் எகெயின் அவங்க வந்து முத்து பின்னாடி பேசுறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக வருது. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஃபுட் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் வேலை பண்ணாமல் இருக்கிறது, இதுதான் சாட்சனாக்கு பெரிய நெகட்டிவாக இருக்குது. வெசல் வாஷிங்கில் இருந்துட்டு வெசல் வாஷிங் பண்ணலை. அப்புறம் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக கேட்குறாங்க. சாட்சனா நேற்றுக்கு சுகர் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க, நான் லைவில் பார்த்துருக்கேன். பாயாசத்துக்கு கூட எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் சுகர் போட்டு அவங்க சாப்பிட்டதை நான் பார்த்தேன். ஸோ அவங்க வந்துட்டு இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு நெகட்டிவ் தான் சாட்சனாக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. லாஸ்ட் பிளேஸில் ஆனந்தி, இவங்க நேற்று வந்து அந்த ரோஸ்டிங் நல்லா பண்ணியிருப்பாங்க, டீசெண்டாக பண்ணியிருப்பாங்க. சத்யா மாதிரி சூனியக்கலவைங்கிற வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனந்தி இப்போ லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஆனந்தியோட கேம் இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்